திருவள்ளூர் அற்புத ஜெபக்கோபுர ஏஜி தேவாலயம் வழங்கும் பரலோக மகிழ்ச்சியின் ஆராதனை வேளை. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நாம் செழித்தோங்கிட, கனி தந்திட நாம் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைகளிலே, எழும்பிட இந்தவே இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைகளிலே, எழும்பிட இந்தவே இறங்கிடுமே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, தீரக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. தீரக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஆசீர்வாதியும்
என் நேசகத்தாவே, நேசகத்தாவே, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டையின் ரத்தத்தினார். வல்லமை உண்டு உண்டு. ஓ ராபா பல பர பல பரபா. வல்லமை உண்டு, ஆட்டுக்கோட்டையின் ரத்தத்தினார். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு இயேசு ஜெயம் நமக்குண்டு. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to play. When we stand on the name of Jesus, tell he who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. In the name of Jesus, Jesus, we have the victory. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். ஏ தீங்கும் என்னை அணுகாதே, ஏ தீங்கும் என்னை. திங்கில்லை திங்கில்லை திங்கில்லை. ஓ திங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, ஏ தீங்கும் என்னை அணுகாது. சாத்தான் தீமை செய்ய முடியாது, ஏ தீங்கும் என்னை அணுகாது. சாத்தான் தீமை செய்ய முடியாது, ஏ தீங்கும் அணுகாது. தேவ பிள்ளைகள் எல்லாரும் கைகளை உயர்த்தி, எந்த தீங்கு என்னை அணுகாது, எந்த கொள்ளை நோய்களும் என்னை அணுகாது, எந்த வாதை என் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே கர்த்தர் காக்க வல்லமையுடையவராய் மகிமையின் ராஜாவாய் உலாவி கிரியை செய்து கொண்டிருக்கும்படினால் எல்லாரும் திரியக தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. அல்லேலூயா. அப்படியே ரெண்டு கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி இந்த 6வது மாதத்துக்கு வேண்டிய விசேஷித்த அபிஷேகத்தை, கிருபைகளை, வல்லமைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றும்படி அப்படியே இடதுகையை இதயத்தில் வைத்துக்கொண்டு வலதுகை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே, உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம்.
ஆண்டவரே, இந்த 6வது மாதத்தில் எங்களை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறீங்க. புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய ஆசீர்வாதங்கள், புதிய ஜீவன், புதிய ஆண்டவரே வழி நடத்தல்களை கத்த தந்து தாங்கி நடத்தும்படி அர்ப்பணம் பண்ணி ஜெபிக்கிறோன்னு சொல்லி எல்லாம் ஒப்பு கொடுத்து கத்தரை தோத்தரித்து மயப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ரிபல மரபல பௌஷ பல பர பல பர பல பர பல பர பல பா ஓரி அங்கன மன பௌஷ பல பர பல பர பல பர பல பர பல பர பௌஷந்தர பல பர பா ஆராதிப்போ ஆராதிப்போ. கைகளை உயர்த்தி சொல்லலாமே. ஆராதிப்போ ஆராதிப்போ. வானங்களில் உம்மை போற்றி ஆலயத்தில் உம்மை பணிந்து வானங்களில் உம்மை பாடி ஆலயத்தில் உம்மை போற்றி தொழுகிறோ எங்கள் பிதாவை தொழுகிறோ ஆராதிப்போ 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 ஆராதிப்போ. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லாம் அப்படியே 2 கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் புதிய கிருபைகளையும் புதிய அபிஷேகத்தையும் புதிய வல்லமைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் ஊற்றி கொண்டிருக்கிறபடினால எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி பெற்றுக்கொள்வோமாக. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா வானமண்டலத்தின் ஆவிகள், வலு சர்பத்தின் ஆவிகள், வஞ்சிக்கிற மோசம் போக்குற ஆவிகள், சூனிய மந்திரத்தந்திர ஆவிகள், எல்லா கிரியைகளையும் கத்தர் கடிந்து நரகத்தில் தூக்கி எறிந்து போட்டு தம்முடைய மாட்சிமையை விளங்க பண்ணும்படி எல்லா 2 கையும் உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரத்தை ஜெயம் எடுப்போமாக. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடி 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 துதிகளை செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. விசேஷமாக தமிழ்நாட்டில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டம், சென்னை மாவட்டம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டங்களிலும் பயங்கரமான ரீதியிலே ஆமீன் போராடி கொண்டிருக்கிற இந்த எல்லா கிரியைகளையும் கத்தர் அழித்து நரகத்தில் தூக்கி எறிந்து போட்டு தம்முடைய மாட்சிமை விளங்க பண்ணும்படி எல்லா கைகளை உயர்த்தி ஒரு மடப்பட்டு பாரத்தோட கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெயம் எடுப்போமாக. அப்படியே மகாராஷ்டிரா மாநிலத்திலும் போராடி கிரியை செய்து கொண்டு இருக்கிற எல்லா வல்லமைகளையும் ஆவியானவர் கடிந்து கொள்ளும்படி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெயம் எடுப்போமாக. அல்லேலூயா.
உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, கோடி 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 துதிகளை செலுத்துகிறோம். அப்படி அகில உலகமெங்கும் ஆமென் போராடி செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் இல்பொருளாக்கி சுட்டரித்து சாம்பலாக்கி போட்டு சீக்கிரமாய் ஒரு பெரிய விடுதலையை ஜெயத்தை கட்டளையிட்டு தம்முடைய மாட்சிமையை மகத்துவத்தை மகிமையை விளங்க பண்ணும்படி கைகளை உயர்த்தி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், தோத்துரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. முழு உலகமும் ஒரு பெரிய தேவ மகிமையை விளங்க பண்ணத்தக்கதாக அவருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி பலத்த கிரிகளை செய்து விடும்படியாக எல்லா கர்த்தரை தோத்தரித்து மயப்படுத்துவோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. கோடி 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 துதிகளை எங்கள் இயேசு மகாராஜாவுக்கு செலுத்தி மகிமைப்படுத்துகிறோன்னு சொல்லி எல்லா கர்த்தரை துதித்து மயப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 6ஆம் மாதத்துக்கு வேண்டிய புதிய கிருபை, புதிய வல்லமை, புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் சம்பூர்ணமாய் ஊற்றி தம்முடைய மாட்சிமையை விளங்க பண்ணி கொண்டு இருக்கபடினால் எல்லா கைகளை உயர்த்தி அப்படியே ரிசீவ் பண்ணி பெற்றுக்கொள்வோமாக. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய எங்கள் முற்பிதாக்களின் தெய்வமே, கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆசீர்வாதமான இந்த அற்புதமான 2020ஆம் வருஷம் 6வது மாதம் இந்த முதலாம் நாளின் அதிகாலை வேளையிலே ஆண்டவரே உங்கள் திருமுகத்தை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் உலாவி பலத்த கிரிகளை செய்து மாட்சிமை விளங்கப்படும். அகில உலகமெங்கும் இந்த ஆராதனையை பங்கு பெற்று கொண்டிருக்கிற எல்லா மதத்தினர், எல்லா சபை மக்கள், எல்லா பிரிவினைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அற்புதங்களையும் அதிர்ஷ்டங்களை காணப்பண்ணி நாமத்துக்கே மகிமை உண்டாகப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. மாறாய் போராடி செயல்படுகிற எல்லா வானமண்டலத்தின் ஆவிகள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், சூனிய ஆவிகள், மந்திரதந்திர கிரியைகளை ஆவியானவர் நரகத்துவத்துக்கு எரிந்து போட்டு உங்கள் உன்னத நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். சீக்கிரமாக எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு பெரிய ஆண்டவரை முடிவை கட்டளையிட்டு அற்புதம் செய்து ஆசீர்வதித்து தாங்கிடத்தும். எல்லா மகிமையும் கடமை துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். The prophet of Jeremiah chapter 33, 33ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆந்தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர்கொத்தளங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினால் என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயருடைய யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கு சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்து நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வெளியாய் கிடக்கிற நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாலான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கு அடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான வார்த்தை 4 வாக்குத்தத்தங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. முதல் வாக்குத்தத்தம் 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா இன்னும் காவல் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆந்தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிறவர் கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு உருவேற்படுத்துகிற கர்த்தருமாயிருக்கிற யெகோவா எனும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் வாக்குத்தத்தம் ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நான் செய்வேன். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் more ever the word of the Lord came unto Jeremiah the second time, while Jeremiah was yet shut up in the court of the prison. While Jeremiah was yet locked down in the court of the prison, அடைக்கப்பட்ட சூழ்நிலையில், சிறைப்பிடிக்கப்பட்ட சூழ்நிலையில் எரேமியா தீர்க்கதரிசி இருந்தபோது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டானது. இந்த லாக்டவுனுடைய ரகசியம் என்ன தெரியுங்களா? இட் இஸ் ஒன் ஆஃப் த கேப்டிவிட்டி. இது ஒரு சிறைச்சாலையின் அனுபவம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். சத்துருவானவன் தேவனுடைய பிள்ளைகளை விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியாதபடி இந்த நாட்களிலே வீட்டுக்குள்ளே சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். உலகம் முழுவதும் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ள முடியாதபடிக்கு சத்துருவானவன் பிள்ளைகளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. ஆவியானவர் நிச்சயமாக சொல்லுகிற வார்த்தை முதல் வாக்குத்தத்தம், அது 7ஆம் வசனத்தை படிங்க. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்புவேன். I will turn from the captivity Judah and Israel. யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் நான் திருப்புவேன்.
தேவனை ஆராதிக்க முடியாதபடி, தேவனை தொழுது கொள்ள முடியாதபடி, தேவனுக்கு மகிமை செலுத்த முடியாதபடி அடைக்கப்பட்டு வைத்திருக்கிற, சிறைப்பிடித்து வைத்திருக்கிற இந்த சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். திருப்பி முன் இருந்தது போல அவர்களை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன். ஹல்லேலூயா. முன் இருந்தது போல, முன் இருந்தது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் லாக்டவுன் ஸ்தோத்திரம் மார்ச் மாசம் 22ஆம் தேதி சாத்தான் கொண்டு வந்தான். இன்னும் அந்த லாக்டவுனுக்கு ஒரு ஓய்வு வரல. இயேசுவின் நாமத்தில் இந்த கிரியைகளுக்கு தேவன் ஒரு முடிவை உண்டு பண்ணி, ஸ்தோத்திரம், யூதாவின் சிறையிருப்பை, தேவனை துதிக்கிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனை தொழுது கொள்ளுகிற தேவ மக்களை அடைத்து வைத்திருக்கிற இந்த சிறையிருப்புகளில் இருந்து நான் அவர்களை சீக்கிரத்தில் திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். சிறையிருப்பை திருப்புகிறவர் ராஜாக்கள் அல்ல, மந்திரிமார்கள் அல்ல, அதிபர்கள் அல்ல, பரலோகத்தின் தேவாதி தேவன் ஒருவரே சிறையிருப்புகளை திருப்பி நம்மை விடுவிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையால் இந்த 6ஆம் மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற முதல் வாக்குத்தத்தம், உங்கள் சிறையிருப்புகளை நான் திருப்புவேன். இரண்டாவது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 3ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறாரே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். Call unto me and I will answer to you. இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் பரலோக தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கு அதிகமாய் செலவிட வேண்டும். நம்முடைய ஜெபங்களை கூட்ட வேண்டும், நம்முடைய ஜெபங்களை பெருக்க வேண்டும், நம்முடைய ஜெப நேரங்களை அதிகமாக்க வேண்டும், வேத தியான நேரங்களை இன்னும் அதிகமாக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி முழங்காலில் நின்று தேவனோடு கூட பேசி வேதத்தை தியானித்து செயல்படுத்தும் போது உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை வரும் நாட்களிலே கர்த்தர் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். மூன்றாவது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்தில் ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். இப்ப ஆலயங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் நூலாம்பட பிடிச்சு கிடக்குதுங்க. கிட்டத்தட்ட 3 மாதமாக போகிறது. ஆலயங்கள் பூட்டப்பட்டு கிடக்கிறது. அப்படி பூட்டப்பட்டிருக்கிற ஆலயத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளன் இயேசுவின் சத்தமும் மணவாட்டியாகிய சபையின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள்,
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவளின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு தோத்திர பலிகளை கொண்டு வருவதின் சத்தமும் கேட்கப்பட போகிறது. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். ஷபலபரபகபா. எவன் என்ன பண்ணாலும் சரி, கர்த்தர் இந்த காரியத்தை செய்துதான் ஆவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் ஆண்டவர் மூன்றாவது இந்த அற்புதத்தை கர்த்தர் செய்து தம்முடைய மாட்சிமையை விளங்க பண்ண போகிறார். களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளன் இயேசுவின் சத்தம், மணவாட்டியாகிய சபையின் சத்தம். சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவரின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை, தேங்க்ஸ் கிவிங் பலிகளை, சாக்ரிஃபைஸை கொண்டு வருவதின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். உயிரோடு இருக்கிறவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 4வது 12ஆம் வசனம், மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்திர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கு அடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? இன்றைக்கு ஆலயங்கள் ஸ்தோத்திரம் எந்த ஒரு மனுஷ சஞ்சாரம் இல்லாமல், எந்த ஒரு மிருக சஞ்சாரம் இல்லாமல் அவாந்தரமாய் கிடக்கிறதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த லாக்டவுன் சீக்கிரமா முடிவடையும், ஆலயங்கள் திறக்கப்படும், தோத்திரம் கோடிக்கணக்கான ஆலயங்கள் உருவாக்கப்படும், கோடிக்கணக்கான மேய்ப்பர்கள் எழுப்புவார்கள். ஒரு மகா பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், எல்லா டிவி நிகழ்ச்சிகளையும் பார்த்து உங்க மைண்ட் பிரெயின் வாஷ் ஆகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கள். பி கேர்ஃபுல். பிரெயின் வாஷ் ஆகி தோத்திரம் சபைகளின் தரிசனம் இல்லாமல் போய்விடாதபடி எச்சரிக்கையோடு கூட இருந்து கொள்ளுங்கள். Be careful. கர்த்தர் சபையை சேர்க்கும்படிதான் சீக்கிரமாக வரப்போகிறார். இன்றைக்கு அநேகருக்கு பெரிய திருப்தி ஆயிப்போச்சு. நம்ம டிவிலேயே சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு வருகையில் போயிடலான்னு. நெவர். இட் இஸ் இம்பாசிபிள். தோத்திரம். டிவிகளில் ஜபங்களும் ஆராதனைகளும் ஒளிபரப்பப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அதையே பிடிச்சுக்கிட்டு கெட்டு போய்விடக்கூடாது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுவதின் சத்தம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவதின் சத்தம் கேட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலயம்தான் மிக முக்கியம், டிவி ஆராதனைகள் அல்ல. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள்.
அது ஒரு ஊறுகா மாதிரி, அவ்வளவுதான். அதே சோறா மாறக்கூடாது. எச்சரிக்கையோடு கூட காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களில் உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் ஜனங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு புரியாமல் மூளை குழம்பி போன நிலைமையிலே இன்றைக்கு ஏராளமான விசுவாசிகள் போய்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தரிசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபைகளை குறித்த தரிசனத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தேவன் எழுப்பியிருக்கிற சுவிசேஷகர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசிகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை நான் கனப்படுத்துகிறேன், அவர்களை நான் ஸ்தோத்திரம் நேசிக்கிறேன். ஆனால் தேவனுடைய சபைகளுக்கு விரோதமாய், மேய்ப்பர்களின் கூடாரங்களுக்கு விரோதமாய், மேய்ப்பர்களின் தாபரங்களுக்கு விரோதமாய் எந்த சுவிசேஷகனும் எந்த தீர்க்கதரிசியும் எழும்பக்கூடாது, பேசக்கூடாது. அது தேவனுக்கு விரோதமான காரியங்கள். எச்சரிக்கையோடு கூட நான் அதை அறிவித்துக் கொள்கிறேன். தீர்க்க தரிசன ஊழியங்களும், சுவிசேஷ ஊழியங்களும், போதக ஊழியங்களும், பத்திரிகை ஊழியங்களும், இலக்கிய ஊழியங்களும், ஸ்தோத்திரம், எல்லா ஊழியங்களும் ஒரே முகாந்தரம். எதற்காக? சபையானது பக்தி விருத்தி அடையும்படியாக. அந்த தரிசனத்தை ஒரு நாள் இழந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவ தூதனே இறங்கி வந்து பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஸ்தோத்திரம், மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு காணப்பட வேண்டும். ஆகையால் முதல் வார்த்தை, சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். இரண்டாவது வார்த்தை, உங்க ஜெபத்தை அதிகமாக்குங்க, அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். மூன்றாவது, ஆலயங்கள் திறக்கப்பட்டு ஸ்தோத்திரம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற சத்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் செலுத்தக்கூடிய சத்தம் நிச்சயமாய் கேட்கப்படும். இதை எவனாலையும் தடுக்க முடியாது, எந்த வல்லமைகளாலும் தடுக்க முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் ராஜரீகம் பண்ணி தம்முடைய மாட்சிமையை விளங்க பண்ண போகிறார். ஸ்தோத்திரம். நான்காவது, ஸ்தோத்திரம், மிருகமும் மனுஷ சஞ்சாரமும் இல்லாதிருக்கிற எல்லா இடங்களிலும் ஸ்தோத்திரம், ஆட்டு மந்தைகளை மேய்த்து மேய்ப்பர்களின் தாபரங்கள் ஆமென் பழுகி பெருகும்படிக்கு, சபைகளை கர்த்தர் விருத்தியாக்கும்படிக்கு, கிராமங்கள் தோறும் சபைகள், பட்டணங்கள் தோறும் சபைகள் ஏற்படும்படிக்கு கர்த்தர் மகா பெரிய எழுப்புதலை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. முதல் காரியம், அடைக்கப்பட்ட சூழ்நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். While we are yet locked down in the court of our houses, in the court of our houses, வீட்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறவர்களை ஸ்தோத்திரம், கர்த்தர் நிச்சயமாக சொல்கிறேன், அந்த சிறையிருப்பை திருப்பி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 20 முதல் 23 வசனங்கள். யோசேப்பின் எஜமான் யோசேப்பை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில்
அவன் இருந்தான். ஜோசப் was shut down in the prison. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். கொள்ளையடிச்சா, கொலை செஞ்சா, அடுத்தவன் பொருளை அபகரிச்சா, எந்த ஒரு குற்றமும் செய்யாமல், எந்த ஒரு பாவமும் செய்யாமல் நிரபராதியாக இருந்த பரிசுத்தவானாகிய யோசேப்பு சிறையில் வைக்கப்பட்டான். அதுதான் இந்த உலகம். அவருக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ள தேவன், நீதிபரர், என்னை நீதிமான் ஆக்குகிறவர் சமீபத்தில் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். கையை தட்டி ஒரு அழிலிய சொல்லுங்க பாப்போம். ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்து, அந்த சொப்பனத்துக்கு எந்த மந்திரவாதியாலேயோ, எந்த சூனியக்காரனாலேயோ, எந்த ஞானிகளாலேயோ அதுக்கு பதில் கொடுக்க முடியவில்லை என்று சொன்ன போது, கால்களிலும் கைகளிலும் விலங்கு போடப்பட்டு யோசேப்பை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னான். அழைத்துக் கொண்டு வந்தார்கள். காலையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சிறைச்சாலை வஸ்திரம், 3 வருஷம் முடி வெட்டல, 3 வருஷம் சேவ் பண்ணல, 3 years. நானும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் முடி வெட்டி சேவ் பண்ணேன். இந்த லாக்டவுனால முடி வெட்டலை. கடைசிக்கு பார்த்தீங்கன்னா என் முடி, நானும் என்னென்னலாம் எந்த எண்ணெயெல்லாம் வச்சு அமுக்கணுமோ அமுக்கி பார்த்தேன், ஒன்றும் அடங்குற மாதிரி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு சுத்திகரிப்புக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துச்சு. அதுக்கு பிறகுதான் சுத்திகரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு கடையெல்லாம் திறந்த பிறகும் அநேகர் கிறுக்க மாதிரி முடிய வச்சுக்கிட்டு தாடியை வச்சுட்டு அலையிறான். ஆமா, ராஜாவுக்கு முன்னால நீங்களும் நான் நிக்கிறோம். அல்லேலூயா. ராஜாவுக்கு முன்னால தாடியை வச்சுக்கிட்டு, ராஜாவுக்கு முன்னால கொண்ட போடுற மாதிரி முடிய வச்சுக்கிட்டு, ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். யோசேப்பு 3 வருஷம் முடி வெட்டாம, 3 வருஷம் சேவ் பண்ணாம, தாடி எல்லாம் தொப்புள் வரைக்கும் வளர்ந்து தான் கிடந்துச்சு, முடியெல்லாம் சடை போடுற மாதிரி தான் வளர்ந்து கிடந்துச்சு. தோத்திரம். எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு முடிய கத்திரிச்சிட்டு ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்றார். அல்லேலூயா. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். 21, 22. தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கு எல்லாம் அதிபதியும் ஆக்கினான். கைகளை தட்டி கத்தர தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. சந்தோஷம். நிச்சயமாக சொல்லுகிறேன், ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் இந்த சிறையிருப்பை மாற்றி அற்புதம் செய்ய போகிறார். நம்புற தேவ பிள்ளைகள் மாத்திரம் தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுக்கலாமா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி தோத்திரம். 126ஆம் சங்கீதத்தை சற்றே எல்லாரும் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். சாம் 126 எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம்.
கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். அல்லேலூயா. ஒரு வார்த்தை புறப்பட்டு வரப்போகிறது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்ல போகிறார்கள். தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, யோசேப்பே, ஸ்தோத்திரம், குற்றம் செய்யாமல் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிற யோசேப்பே, நீ பயப்படாதே. ஒரு நாள் வரப்போகிறது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று புறஜாதிகள் சொல்ல போகிறார்கள். அப்படி கர்த்தர் சிறையிருப்பை மாற்றி மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். எல்லாம் முழங்கால் போடுங்க, கண்களை மூடுவோம், ஆண்டுடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமையின் தேவனாக இருக்கிறார். அற்புதங்களின் ராஜாவாக இருக்கிறார். நேர்முழங்கால் போட்டு, சிறு பிள்ளைகள் பெரியவங்க எல்லாரும் நேர்முழங்கால் போட முடிஞ்சவங்க நேர்முழங்கால் போடுங்க. நேர்முட்டி போட்டு கண்டபடி எல்லாம் இடது கையை நெஞ்சில் வைத்துக் கொண்டு வலது கையை உயர்த்தி அப்பாவின் திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. இந்த 6ஆம் மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற முதல் வார்த்தை, I will turn your captivity. I will turn your captivity. உன்னுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். யோசேப்பின் சிறையிருப்பை திருப்பின கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்ப மாட்டாரா? நிச்சயமாக திருப்புவார். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். புறஜாதிகள் சொல்லும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய தேவனை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. எல்லாம் இடது கையை நெஞ்சில் வைத்துக் கொண்டு வலது கையை உயர்த்தி, அப்பா, என்னுடைய சிறையிருப்புகள் திருப்பப்படும்படி என்னை அர்ப்பணம் பண்ணுகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறையிருப்பு இருக்கும். வித்தியாசமான சிறையிருப்புகள் இருக்கும். எல்லாருக்கும் யோசேப்புக்கு மாதிரி ஒரே மாதிரி சிறையிருப்பு இருக்காது. பல கோணங்களில் சிறையிருப்புகள் வீட்டுக்குள்ள இருக்குது. புருஷன் மூலமா உனக்கு சிறையிருப்பு, கண்ட்ரோல், தோத்திரம், எதை செஞ்சாலும் குற்றப்படுத்தக்கூடிய குற்றப்படுத்தும் ஆவியின் சிறையிருப்பு, தோத்திரம். மனைவி மூலமாக புருஷனுக்கு சிறையிருப்பு, பிள்ளைகள் மூலமாக பெற்றோருக்கு சிறையிருப்புகள், மாமா மாமியார் மூலமாக மருமக்கமாருக்கு சிறையிருப்புகள், மருமக்கள் மூலமாய் மாம மாமியாருக்கு சிறையிருப்புகள். எப்பேற்பட்ட சிறையிருப்பையும் நீக்குகிற கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். யார் உன்னை மனமடி வாக்கினாலும் உன்னை திடப்படுத்துகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஜெயம் கொடுக்கும் ராஜாதி ராஜா உனக்குள் இருக்கிறார். அற்புதம் செய்கிற ராஜாதி ராஜா உனக்குள் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிற ராஜாதி ராஜா உனக்குள் இருக்கிறார். வல்லமையுள்ள ராஜாதி ராஜா உனக்குள் இருக்கிறார். பயந்து விடாதே. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர்,
ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். சொல்லுவோம். நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் கர்த்தரே என்பல அஞ்சிடே. கர்த்தரே என்பல அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த தொனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ரெண்டு கையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நீ ஒரு நாளும் தோற்று போவது இல்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் இயேசு தோற்று போனவர் அல்ல. அவர் ஜெயம் கொண்டவராய், ஜெயித்தவராய், ஜெயம் கொடுக்கிறவராய், வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் உனக்கு ஜெயம் கொடுப்பார். ஒரு சிறையிருப்பை மாற்றுவார். எல்லா நேர்மலங்கால் போட்டு கைகளை குப்பி பயபக்தியோடு 100% ஆண்டவுடைய வார்த்தைகளுக்கு அர்ப்பணம் பண்ணுவோமா? 100% எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவரை ஆட்கொண்டு நடத்துங்க. அகில உலகமெங்கும் இந்த மிராக்கிள் ஏஜ் சர்ச் என்கிற ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாய் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் நீங்க ஆசீர்வதித்து எந்தெந்த ஏரியாவில் அவங்க சிறையிருப்புக்குள்ள கிடக்கிறாங்களோ, இந்த லாக்டவுனுக்குள்ள கிடக்கிறாங்களோ, கர்த்தர் அந்த சிறையிருப்புகளை நீக்கி அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்பண்ணி அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவித்து ஆலயத்தில் வந்து களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் நன்றி பலிகளை செலுத்தும் சத்தத்தையும் கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற சத்தத்தையும் தொனிக்க பண்ணி லேலுயா மந்தைகளை பெருக பண்ணி மேய்ப்பர்களின் கூடாரங்களை இன்னும் திடப்படுத்தி மந்தை பெருகிறது போல மனிதர்களை பெருக பண்ணி உங்க மாட்சிமையை விளங்க பண்ண போவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க அதிசய நாமம் அற்புத நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். நீர் ஒருவரே உயர்ந்திருந்து பெரிய காரியங்களை செய்யும். எல்லா மகிமையும் கனம துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மகாராஜாவின்
பரிசுத்தமுள்ள பாதங்களில் விழுந்து கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. எல்லாரும் அப்படி நேர்மங்கள் போட்டு கைகளை குப்பி சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். இடதுகை நெஞ்சில் வைத்துக்கொண்டு வலதுகையை உயர்த்தி எல்லாம் ஆப்பரிச்சு ஜெபம் சொல்லுவோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமேன். அந்த கையை உங்க தலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருனை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியாருடைய அன்பு, ஐக்கிய சமாதானம், பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தமும் நிலைத்திருந்து காப்பதாக. கைகளை வைத்து சந்தோஷமாக சொல்லுவோம். அன்பிற்குரியவர்களே, எங்களது சபையின் ஆராதனை நேரங்கள் தினமும் அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணி வரையிலும், அதிகாலை வேத பாட ஆராதனை தினமும் மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரையிலும், தீர்க்க தரிசன ஜெபவேளை வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரையிலும், விடுதலையின் உபவாச ஆராதனை ஞாயிறு காலை 9:30 மணிக்கு பரலோக மகிழ்ச்சியின் ஆராதனை வேளை, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு மாலை பரலோக ஆராதனை வேளை. அன்பானவர்களே, இந்த சபையின் ஆராதனை நேரங்களில் குடும்பமாய் பங்கு பெறுங்கள். மற்றவர்களையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள். கர்த்தர் இயேசுவின் நிறைவான ஆசீர்வாதத்தையும் மெய் சமாதானத்தையும் உண்மையான மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையும் பெற்று அனுபவியுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள அற்புத ஜெபக்கோபுர ஏஜி சபை எண் 8A, பெரியார் தெரு, மணவாள நகர், திருவள்ளூர். செல்போன் எண்கள் 9910123373 மற்றும் 9443241131.